இளைப்பாறுதல் தருவேன் என்ற வார்த்தையின்படி என் ஆவியானவர், என் ஆண்டவர், என் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு இளைப்பாறுதலை தருவார், ஒரு சமாதானத்தை தருவார், ஒரு சந்தோஷத்தை தருவார், ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் அவரை நம்பணும். நம்புனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவர் உதவி செய்வார். ரிம ஷந்து ரியந்தராபா ரிமாக்கரோ, நாங்கள்லாம் உங்களுக்கு ஒரு உற்சாகமூட்டுவதற்காக, உங்களை ஆவிக்குரிய வழியில் ஆண்டவரோடு கூட, ஆண்டவர் உங்களுக்கும் உள்ள உறவை பலப்படுத்துவதற்காக கர்த்தர் எங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் எல்லாமே தேவன் தான். நீங்கள் செய்கிற ஜெபங்கள் வேதம் சொல்கிறது, பரிசுத்தவான் செய்யும் ஊக்கமான ஜெபம் நல்லது, அது தேவன் கேட்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அது மட்டுமல்லாது வேதத்தில் நாம் பார்க்கிறோம், மோசே ஜெபித்திருக்கிறார் மக்களுக்காக, ஏசாயா ஜெபித்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மக்களுக்காக மனதுருகிற தெய்வமாய் இருக்கிறார். சீஷர்கள், ஊழியக்காரர்கள் ஒவ்வொருத்தரும் மக்களுடைய தேவைகளுக்காக ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆமேன். ஆண்டவருடைய ரத்தம் இன்றளவும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. ஆமேன். நம்ம ஆண்டவருடைய வல்லமை அதுதாங்க. அதனால தான் நம்ம இன்று கெடா வெட்ட வேண்டிய அவசியம் இல்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. ரிமஷந்து ரியாந்தராபா, ஒரு காலத்தில் நாமும் கெடா வெட்டினவர்கள் தான். ஆனால் கர்த்தர் அதை மாற்றிவிட்டார், அதை அப்டேட் பண்ணிவிட்டார். ஆமீன். நாம் எப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் வருகிறோமோ எப்பொழுதுமே ஒரு அப்டேஷனோடு கூட இருப்போம். எப்பொழுதுமே ஒரு சந்தோஷம், சமாதானம், இன்னும் ஒரு அப்டேஷன், ஒரு தெளிவு, ஞானம் இருப்பவர்கள் தான் பயம் இருக்காது அவர்களுக்குள்ளார. ஒரு தெளிவு இருக்கும், நம்பிக்கை இருக்கும், வைராக்கியம் இருக்கும். அது மூன்றாவதாக பார்க்கிறோம், ஃப்ரீடம். நாம் கட்டப்பட்ட ஜனங்கள் அல்ல, பிசாசின் கிரிகையினால் கட்டப்பட்ட ஜனங்கள் அல்ல, பாரத்தினால் நாம் கட்டப்பட்ட ஜனங்கள் அல்ல. நாம் எப்பொழுதும் விடுதலையாக சுயாதீனமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த சுயாதீனத்தின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளாய் நாம் எப்பொழுதும் விடுதலையாய் வாழ கர்த்தர் நமக்கு அவருடைய சிலுவை மரணம் நமக்கு உதவி செய்திருக்கிறது. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்தினால் நாம் சுயாதீனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாது திருச்சி வெள்ளக்கோயில் பகுதியில் சபை நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சரி, இல்லை விடுதலை தேவை என்றால் நேரில் வந்து பார்த்து ஜெபித்து உங்கள் விடுதலையை நீங்கள் தாராளமாய் பெற்று செல்லலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ப்ளீஸ் ப்ரே ஃபார் வனிதா. கண்டிப்பாக சிஸ்டர் உங்களோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை அனுப்புனீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். நன்றி பாரு பஷந்து. நானும் எங்கள் வீட்டுக்காரரும் ஒன்று சேர்ந்து வாழணுமா பாரதி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவளுடைய பிரிவினை கொடுக்குற கிரியைகள் எல்லாம் அந்த குடும்பத்தை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே விலகி ஓடட்டும் என்று கட்டளையிடுகிறேன். மை ஹஸ்பண்ட் சால்வேஷனுக்காக வனிதா சிஸ்டர் கேட்டுக்கிறாங்க. கண்டிப்பாக சிஸ்டர், தேவ கிருபை உங்கள் மன விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவார். யோசுவா சொல்வது போல, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குடும்பமாய் தேவனை சேவிக்கக்கூடிய நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். என் பயம், டேனி ஜோஷுவா படிக்க மாட்டான், சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். கண்டிப்பாக அந்த அருமையான டேனி ஜோஷுவாவின் இருதயத்தை கர்த்தர் தொடுங்க. இப்போ பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் உள்ள மகனாய் மாற கர்த்தர் உதவி செய்யுங்க. இப்போ எந்த மொபைலோ டிவியோ விளையாட்டோ அதிகமாக பார்க்காதபடிக்கு நல்லா படித்து முன்னேறக்கூடிய அந்த நிலைமைக்கு வர கர்த்தர் உதவி செய்யும். சிந்தையில் கர்த்தர் நீர் பேசுவதற்காக நன்றி பரபஷந்து ரியாந்தரப்பா. நான் ஒரு ரகசியம் கடந்த நாட்கள் எங்கள் சபை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். என்னென்னா, சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு தலையில் கை வச்சு அவங்கள ஆசீர்வதிங்க. ஏசப்பா அவங்கள ஆசீர்வதிக்கிறாருப்பா. பவுல் சொல்லுவார், 10,000 அந்நிய பாஷை பேசுவதை காட்டிலும் 5 தீர்க்கமான வார்த்தைகளை நீங்கள் பேசும்போது அது அவர்கள் விசுவாசத்திற்கு ஏதுவாக. நீங்கள் வார்த்தையை பேச பேச, ஆசீர்வாதமான வார்த்தைகளை பிள்ளைகளை பார்த்து பேச 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 அந்த வார்த்தை அவர்களுக்கு கிரியை செய்யும். ஏன்னா விசுவாசம் உள்ளவர்களுக்கு அப்படியே செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். விசுவாசத்தோடு உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. உங்கள் கணவன்கிட்ட பேசும்போது பாசிட்டிவாக பேசுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை மாற்றுவார், நீங்கள் சோர்ந்து போகாதீங்க அப்படின்ற 4 வார்த்தையை பாசிட்டிவாய் நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக அந்த பாசிட்டிவின் காரியங்கள், ஏன்னா ஆண்டவர் அது விசுவாசத்தின் காரியம், அந்த விசுவாசத்தை கர்த்தர் ஹானர் பண்ணுவார்.
ஒரு நாளும்